பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 36 34 38 வரைக்கும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். உங்களுடைய பர்சனல் லைஃப்னாலும் சரி, தொழில்னாலும் சரி, பட் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பாழாக்கப்பட்டு ஒன்றுமே ஆகாமல் இனிமேல் சாப்பிட்டு முடிஞ்சோன்னு சொல்லி பயப்படுறீங்களோ, பயப்படாதீங்க. இந்த பாழாய் கிடக்கக்கூடியது இனிமேல் பயிர் நிலமாக்கப்படும். ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறாருன்னா, எசேக்கியேல் 36:20 அவர்கள் புற ஜாதியிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அது தேவனுக்குள்ள வாழக்கூடியவர்கள் தேவனுக்கு உண்மையாகவே நாம் வாழாத பொழுது புற மக்களாலே இகழப்படுவது அது சாத்தானால் ஏவப்படக்கூடிய இன்னொரு வகையான டெக்னிக். ஆனால் அதை தேவன் அப்படி இருந்தும் கூட நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரிகளுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்காக நான் கிறிஸ்துவனுடைய, அதாவது உங்களுக்காக கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை நமக்காக செலுத்தியிருக்கிறார். அவர் பலிக்கடை ஆக்கப்பட்டு நாம் எரேமியா 1:5 பிரகாரமாக நாம் பரிசுத்தராக இருக்கிறோம். 1:10 பிரகாரமாக சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறனாலவே நான் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். இது தெளிவான திண்ணமாக சொல்கிறார். நான் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். உங்களை பார்த்து கேலியும் கிண்டலும், இவங்க சாத்தியமே இல்லை, எழும்புவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லத்தில் மீகா 7:16 பிரகாரமாக புற ஜாதிகள் உங்களுடைய மகிமை கண்டு தங்களுடைய வாய்களின் மீது கைகளை வைத்து பொத்தி கொண்டு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்கிறார். இதன் பிரகாரமாகவே பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்திரமும் பாலமும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அர்ணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள். இந்த தேசம் இவங்களுடைய குடும்ப லைஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒர்க் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, எனிவன் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது பாழாய் கிடந்தது எப்படி இது இவங்களால் சாத்தியமாயிட்டு உங்களை உற்று பார்க்கும் பொழுது உங்களுக்குள் தேவன் தெரிவார். அதுதான் தேவன் இங்கே தெளிவாக சொல்கிறார். புற ஜாதிகள் என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறதுனாலவே நான் இவங்களை மகிமைப்படுத்த போகிறேன். காரணம், இவங்க மகிமை அடையாமல் இருந்தாச்சுன்னா நான் தேவன் என்பதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனாலே நான் இவர்களே மகிமைப்படுத்தப் போகிறேன். அது நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலேயே நாம் மகிமையாக போகிறோம். அப்பொழுது தேவன் நம்மளுடைய மனசை நாம் திரும்பி தேவனுக்குள்ள முழுமையாக வரும் பொழுது, முழுமையாக கிறிஸ்துவ ஈடுபாடுக்குள்ள வரும் பொழுது, கிறிஸ்துவை போல் நாம் வாழ தொடங்கும் பொழுது நமக்கு புற ஜாதிகள் கூட, அந்நிய ஜாதிகள் கூட உங்களை கண்டு தங்கள் வாயின் மீது கையில் வைத்து பொத்தி கொள்ளலாம். உன் நாவலில் அந்நியனே உன்னை புகழட்டும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன காரியத்தை செய்ய போகிறார்னா, எசேக்கியேல் 36:25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவருடைய இரத்தம் நம் மீது தெளிக்கப்படுகிறது, நம்மளுடைய எல்லா அசுத்தங்களும் நீக்கப்படுகிறது, எல்லா விக்கிரங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீக்கப்படுகிறது. அப்பொழுது நாம் சுத்தமாக்கப்படுவோம். இப்படி சுத்தமாக்கப்படும் பொழுது தான் நாம் இந்த ஏதேன் தோட்டத்தை போல் மாறிக்கொள்வோம். இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அளவு எடுத்து பார்த்திங்கன்னா, அப்படியே வாக்கிங்கில் போய்ட்டு நடந்து வந்தாச்சுன்னா ஒரு 14 தலைமுறை ஆகிரும். ஒரு இடத்துல ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அதோட பெரிய ஆசீர்வாதம், அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அதோட பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்த்தாச்சுன்னா
வருஷ ஆசீர்வாதங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு அக்னிக்குள்ள ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று உங்களுக்கு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய வசனத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு மீட்பை உங்களோட கண் காணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குமே கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியை அவங்க தான் பெற்றிருப்பாங்க, இவங்க தான் பெற்றிருப்பாங்க, அப்படி தான் இப்படி தான் இல்லை. விசுவாசிகள் எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிரியை செய்வார். அது உங்கள் வாழ்விலே உணர முடியும். உங்கள் நாவுகள் அந்நிய பாஷை பேசும். நீங்கள் அதிசயமான அற்புதங்களையும் பண்ணுவீர்கள். 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்ட 9 வகையான வல்லமைகள் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படி உங்களை கண்டிப்பாக இன்று கிறிஸ்துவ நாமத்தினாலே நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். அது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, இந்த உலகத்தினுடைய இருதயத்தை எடுத்து போட்டு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. உங்கள் கல்லான இருதயத்தை மாமிசிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எஸ், இதை ஒவ்வொருவருமே நீங்கள் இனிமேல் வாழ்வில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவி வைத்து என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் செய்வேன். அது யார் சொல்கிறார்? தேவன் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா நிர்மூலமானதெல்லாம் பயனிலமாக்கப்படுகிறது. இதை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை பற்றி புறம் பேசிய அந்நிய மக்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு ரொம்ப அதிசயப்பட்டு பார்ப்பாங்களாம். பார்க்கும் பொழுது இது கர்த்தராகி நான் செய்தேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால் நான் சொன்னேன், இதை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும். அதில் 37 கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரேல் வம்சத்திற்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் இந்த காரியங்கள் பாழாக கிடந்த நமது வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல் மாறுவதற்கு நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதான் தேவன் தெளிவாக சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரேல் வம்சத்திற்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். எஸ், நீங்கள் பூத்து காய்த்து குலுங்குவீர்கள். இது மட்டுமல்ல, பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருந்ததோ அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் இதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும். இதே இஸ்ரேல் வம்சத்திற்காக அனுக்கிரகம் செய்யும்படி தேவனிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். அப்படி மன்றாடும் பொழுது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக்கப்படும். நம் மீது சுத்தமான ஜலம் தெளிக்கப்படும். நமக்கு புதிதான இருதயம் கொடுக்கப்படும். புதிதான ஆவியை கட்டளை கொடுக்கப்படும். எல்லாவற்றின் சகலத்தையும் பெற்றுக்கொண்டு புறஜாதிகள் உங்களை புகழ்ந்து பேசும் அளவுக்கு மாறிக்கொள்வீர்கள். இதை செய்கிறது யார்னா இயேசு கிறிஸ்து. கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.